Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 10th standard second unitல example 2.22 பார்க்குறோம். Find the first 5 terms of the following sequence. A1 equal to 1, A2 equal to 1, AN equal to AN minus 1 divided by AN minus 2 plus 3. N greater than or equal to 3, N belongs to Z னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் A1 equal to 1 and A2 equal to 1. ஓகே, ஸோ 2 டேர்ம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே தானா? ஃபஸ்ட்டு ஓகே, பேலன்ஸ் 3 டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலா என்ன? AN ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு A3. ஓகேவா? ஸோ n இருக்க இடத்துல 3 போட்டிங்கன்னா என்ன வருது? AN minus 1. ஸோ A ஃபஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். ஸோ A3 minus 1 divided by A3 minus 2 plus 3. ஓகே, which is equal to A2 divided by A1. 3 minus 2 1. ஸோ A1 plus 3. ஓகே, ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது? A2 ஓட வேல்யூ ஆல்ரெடி கிவன். ஸோ 1 divided by A1 கிவன் என்ன? 1. ஸோ 1 plus 3 which is equal to 1 by 4. ஸோ A3 நமக்கு என்ன கிடைக்குது? 1 by 4. ஓகே, நெக்ஸ்ட்டு A4. ஓகே, ஸோ A4 அதே மாதிரி என்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம்? நம்ம இந்த AN equal to இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன கிடைக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். A4 equal to இப்போ என்ன கிடைக்கும்? A3 divided by A2 plus 3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதில் n இருக்க இடத்துல 4 அப்ளை பண்ணியிருக்கோம். which is equal to ஓகே, ஸோ A3 வந்து நம்ம ஆல்ரெடி நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1 by 4 divided by A2ங்கிறது 1. ஸோ 1 plus 3 which is equal to 1 by 4 divided by 4. இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 by 16. ஓகேவா? இது டிவைட் வந்து என்ன ஆயிரும்? கீழே வந்துடும். ஓகே, ஸோ 1 by 16. ஸோ A4 வந்து என்ன? 1 by 16. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? A5 which is equal to A4 divided by A3 plus 3. ஓகே, ஸோ A4னா நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். A3யும் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்ளை பண்ணலாம். ஸோ 1 by 16 divided by என்ன கிடைக்குது? A3 என்ன? 1 by 4 plus 3. இது லைட்டாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இது என்ன செய்யணும்? கீழே LCM எடுக்கணும். என்ன வருது? 1 by 16 அப்படியே இருக்கட்டு. 1 plus 4 3s are 12. ஸோ 12 whole divided by 4. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 1 by 16 divided by 13 by 4. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த மேலே இருக்கக்கூடிய டேர்மை சைடில் எடுத்துக்கலாம். ஸோ 1 by 16 கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். தலைகீழியாக போய் 4 by 13 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 4s are 16. ஸோ 1 divided by 4 into 13 நமக்கு என்ன? 52. ஓகே, ஸோ A5ஓட வேல்யூ என்ன? 52. ஸோ ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். therefore சொல்யூஷன் கொடுத்துடலாம். therefore the first 5 terms of the sequence are என்னெல்லாம் ஆன்சர் வந்திருக்கு? ஃபஸ்ட்டு A1 1 அவங்க கொடுத்துருந்தது. A2 நமக்கு என்ன? 1 அவங்க கொடுத்துருந்தது தான். A3 என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 1 by 4. A4 1 by 6 and A5 என்ன? 1 by 52. ஓகே, ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.